ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.3 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது 4q பிளஸ் 1 அப்படிங்கிற வடிவத்துல அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க qங்கிறது முழுக்கள், சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிறத என்பது ஒரு ஒற்றை முழுன்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஒற்றை முழுக்கள் என்க, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிறத ஒரு ஒற்றை முழுக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ பாருங்க, எக்ஸ்ங்கிறத எப்படி நம்ம எழுதுறோம்னா 2 இன்ட்டு கே. 2K என்னது? இப்போ ஃபர்ஸ்ட் கேக்கு வந்து ஒரு மதிப்பு போடுங்க. ஏதாவது ஒரு ஒற்றைப்படை எண்ணோ இரட்டைப்படை எண்ணோ எதுனாலும் சரி எழுதுங்க. என்ன வரும்? ஒரு 5ன்னு போட்டீங்கன்னா என்னது? 2 10, அது ஒரு இரட்டை எண்ணா மாறிடும். அதே மாதிரி ஒற்றைப்படை எண் போட்டாலும் இரட்டைப்படை எண் போட்டாலும் 2ஆல பெருக்குனாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? இரட்டைப்படை எண் கிடைச்சிரும். அப்படித்தானே? இரட்டைப்படை எண் கிடைச்சிரும். இப்போ சப்போஸ் 1 போட்டு பாருங்க, என்ன வரும்? 2 இன்ட்டு 1 2, சரிங்களா? அதே மாதிரி 4 போட்டு பாருங்க, 8. எல்லாமே என்னது? இரட்டைப்படை எண்ணா தான் கிடைக்கும், சரிங்களா? இதை வந்து ஒற்றைப்படை எண்ணா மாத்தணும்னா ஒரே ஒரு 1 மட்டும் கூட்டிட்டோம்னா நம்மளுக்கு என்னது? ஒற்றைப்படை எண்ணா மாறிடும். அப்படிதானே? இப்ப பாருங்க, இப்போ 10ல 1 கூட்டினோம்னா என்னது? 11 ஆயிரும். அதே மாதிரி 8ல 1 கூட்டினா எத்தனை? 9. அது எல்லாமே என்னது? ஒற்றைப்படை எண்ணா மாறிடுச்சு, அப்படிதானே? அப்போ இந்த இதை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம்? 2K பிளஸ் 1. அதாவது இது வந்து ஒற்றைப்படை எண், சரிங்களா? ஒற்றை முழுக்கள். இதை வந்து ஒற்றை முழுக்கள்னு சொல்றோம், சரிங்களா? இப்ப இதோட வர்க்கம் தான் என்ன? நம்மளுக்கு 4Q பிளஸ் 1 வேணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கமும் என்னது? ஸ்கொயர் பண்ணுங்க. இருபுறமும் வர்க்கப்படுத்துவோமா? என்ன வரும்? வர்க்கப்படுத்த நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2K பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து என்னது? A பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. A பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? A ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2AB. ஏங்கிறது என்னது? 2K, பிங்கிறது என்னது? 1. அப்போ 2K த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 4K ஸ்கொயர். அடுத்து பிளஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 பிளஸ் 2AB. அப்போ 2 இன்ட்டு A என்னது? 2K இன்ட்டு 1. அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 4, 4Kன்னு வரும், சரிங்களா? இப்போ பாருங்க, இது வந்து 4K ஸ்கொயர் பிளஸ் 4K பிளஸ் 1ன்னு எழுதுவோம். இப்போ இந்த இதுல இருந்து 4, இது ரெண்டுல இருந்து காமனா 4 வெளியிடுங்க. என்ன வரும்? K ஸ்கொயர் பிளஸ் Kன்னு வரும், அப்படிதானே? பிளஸ் 1, சரிங்களா? இப்போ வந்து K ஸ்கொயர் பிளஸ் K வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா Qன்னு எடுத்துக்கோங்க. Q பிளஸ் 1, சரிங்களா? இதுல Q என்பது நம்மளுக்கு என்னது? K ஸ்கொயர் பிளஸ் K ஆகும், சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது வந்துருச்சு, அப்படிதானே? பாருங்க, 4Q பிளஸ் 1. இப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த K ஸ்கொயர்னா என்னது? Kங்கிறது ஒரு முழுக்கள். K வந்து ஸ்கொயர் பண்ணா என்னது? முழுக்களை ஸ்கொயர் பண்ணாலும் என்னதுதான் வரும்? முழுக்கள் தான் வரும். அதோட ஒரு முழுவை கூட்டினாலும் என்னதான் வரும்? முழுக்கள் தான் வரும். இப்ப பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணா என்னது? 4. இதோட ஒரு முழு என்னது? 4 கூட்டினீங்கனால என்னதுதான் வரும்? முழுக்கள் தான் வரும், சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்னது வரும்? Qங்கிறது ஒரு முழு ஆகும், சரிங்களா? ஒரு முழு எண் ஆகும். Q என்பது ஒரு முழு எண் ஆகும். இதுதானே நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வடிவிலேயே கொண்டு வந்தாச்சு, சரிங்களா? இந்த வடிவத்திலேயே கொண்டு வந்துட்டோம். 4Q பிளஸ் 1 அந்த இதுலதான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த இதுல நம்ம கொண்டு வந்துட்டோம், சரிங்களா? இந்த சம் இதோட முடிஞ்சு. புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் பார்ப்போம். பாருங்க, 2.4 எடுத்துக்காட்டு. என்ன கொடுத்திருக்காங்க? 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x மைனஸ் 325 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதோட மீப்பெரு பொது வகுத்தியை வந்து இந்த வடிவத்துல எழுதணும்னா நம்மளுக்கு வந்து என்னது? எக்ஸோட மதிப்பு என்னதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூக்ளிட்டோட வகுத்தல் துணை தேற்றம் என்னது? A ஈக்குவல் டு BQ பிளஸ் R. இதுல ஏங்கிறது என்னது? A ஈக்குவல் டு 210, நம்மளுக்கு B ஈக்குவல் டு 55, சரிங்களா? இந்த இதுல என்ன செய்ய போறோம்னா R வந்து 0 வர்ற வரைக்கும் நம்ம வந்து என்னது கண்டுபிடிக்க போறோம்? யூக்ளிட்டோட வகுத்தல் துணைத்தேற்றம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? R வந்து 0 வர்ற வரைக்கும், சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து 210, இங்க 55. 55 வந்து 3ஆல பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? 165, சரிங்களா? இப்ப 210ல இருந்து 165 கழிச்சா 45 வரும், சரிங்களா? இப்ப பாருங்க, A ஈக்குவல் டு என்னது? 210 ஈக்குவல் டு B என்னது? நம்மளுக்கு 55 இன்ட்டு
என்னது கிடைச்சிருக்கு Q வந்து 3 கிடைச்சிருக்கு பிளஸ் மீதி வந்து என்ன கிடைச்சிருக்கு 45 சரிங்களா. அப்போ இந்த இதுல வந்து R நாட் ஈக்குவல் டு 0 வந்துருக்கு சரிங்களா. R ஈக்குவல் டு 0 வரல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு அடுத்து என்ன செய்யறோம்னா A ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம் 55ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி B ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம் 45ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மறுபடியும் இதே மாதிரியே செய்வோம் சரிங்களா. இப்போ 55 இங்க 45. அப்போ ஒரு 45 45 55ல இருந்து 45 கழிச்சோம்னா என்ன வரும் 10 சரியா. அப்ப இப்ப என்ன வரும் A இருக்க வேண்டிய இடத்துல 55 ஈக்குவல் டு B இருக்க வேண்டிய இடத்துல 45 இன்ட்டு என்னது 1ஆல தானே 1 பிளஸ் மீதி என்ன கிடைச்சிருக்கு 10. இப்பவும் நம்மளுக்கு என்ன கிடைக்கல R நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கல சரிங்களா. அப்ப மறுபடியும் என்ன எடுத்துக்கிறோம் A ஈக்குவல் டு 45ன்னு எடுத்துக்கிறோம். B ஈக்குவல் டு என்னது எடுத்துக்கிறோம் 10ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்ப மறுபடியும் போட்டு பாருங்க இங்க 45 இங்க 10. அப்போ எத்தனை 4 10 40 வரும் அப்படிதானே. அப்போ இங்க ரிமைண்டர் என்ன வரும் 5 சரிங்களா. அதாவது மீதி 5 வரும் சரியா. இப்ப பாருங்க போடுங்க என்ன வரும் A இருக்க வேண்டிய இடத்துல இங்க 45 போடுவோம் ஈக்குவல் டு B இருக்க வேண்டிய இடத்துல 10 இன்ட்டு என்னத்தால பெருக்கணும் 4ஆல மீதி என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 5 கிடைச்சிருக்கு. இங்க என்ன கிடைக்கல நம்மளுக்கு R வந்து 0 கிடைக்கல சரிங்களா. அடுத்து மறுபடியும் என்ன எடுப்போம் A ஈக்குவல் டு 10 எடுப்போம் B ஈக்குவல் டு என்ன எடுப்போம் 5 எடுப்போம் சரிங்களா. இப்ப போட்டு பாருங்க என்ன வரும் நம்மளுக்கு 10 இங்க 5 2 10 அப்படிதானே. அப்போ இங்க பாருங்க மீதி வந்து R ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சு. இப்போ இது அப்படி எழுதுங்க என்ன வரும் 10 A ஈக்குவல் டு 10 A இருக்க வேண்டிய இடத்துல 10 போடுவோம் B இருக்க வேண்டிய இடத்துல 5 எதால பெருக்கணும் 2ஆல பெருக்கணும் மீதி என்னது கிடைச்சிருக்கு 0 கிடைச்சிருக்கு. அப்ப R ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சு சரியா. அப்ப மீதி வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 0 கிடைச்சிருச்சா. அப்போ இப்ப நம்மளுக்கு கடைசி படிநிலை வகுத்தி என்னது 5 சரியா. கடைசி படிநிலை வகுத்தி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 5 சரிங்களா 5. இப்ப இத வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுவோம்னா இந்த கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா 55x மைனஸ் 325ஓட ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ 55x மைனஸ் 325 ஈக்குவல் டு 5 சரியா. இப்ப 325 அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும் 55x ஈக்குவல் டு 325 மைனஸ்ல இருக்கிறது அந்த சைடு போகும்போது பிளஸ்ல வரும். அப்போ 325 பிளஸ் 5 அப்ப என்ன வரும் 330 சரியா 55x. அப்ப x ஈக்குவல் டு என்ன வரும் 330 by 55. இப்ப 55ல எத்தனாவது வாய்ப்பாடுல 330 வரும் பாருங்க. ஓர் 55 55 6ஆல பெருக்குங்க 6 5 30 மீதி 3 5ஆல 30 33 330 வந்துருச்சு. அப்ப 6. அப்ப x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் 6 சரிங்களா. இந்த சம்மு x ஈக்குவல் டு 6 வரும். இதான் ஆன்சரு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா.